ஜனவரி 4. ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. தாய் திருச்சபை இறைவன் தன்னை மனிதருக்கு வெளிப்படுத்திய திருக்காட்சி பெருவிழாவினை பெருமகிழ்வோடு கொண்டாடுகின்றது. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவிலுள்ள பெத்லஹேமில் இறைவன் மனு உருவாக எருசலேமிற்கு வருகை தந்த 3 யானைகள் ஏரோது அரசரிடம், விண்மீன் எழக்கண்டோ, அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்று கூறினார்கள். கலக்கமுற்ற ஏரோது அரசன் தன் அரசவையின் தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் வாயிலாக மெசியா பெத்லஹேமில் பிறந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள 3 ஞானிகளிடம் மெசியா பெத்லஹேமில் பிறந்திருக்கலாம் என்று கூறினார். மகிழ்ச்சியுற்ற 3 ஞானிகளும் மெசியா பிறந்திருக்கும் இடம் தேடி பெத்லஹேமிற்கு பயணமாக விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. மெசியா பிறந்திருந்த இடத்தில் விண்மீன் நிற்க குழந்தையைக் கண்ட 3 ஞானிகளும் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த பொன், சாம்பிராணி, வெள்ளைப்போளம் போன்ற பொருள்களை காணிக்கையாக அளித்தனர். பொன் என்பது ஆண்டவர் இயேசு விண்ணக மன்னக அரசர் என்பதினையும், சாம்பிராணி என்பது ஆண்டவர் இயேசுவே ஆராதனைக்குரிய கடவுள் என்பதினையும், வெள்ளைப்போளம் என்பது ஆண்டவர் இயேசு என்றும் மாறாதவர், அழியாமல் நிலைத்து நிற்பவர் என்பதை விளக்குவதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருக்காட்சி பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து அவரது இரக்கப் பெருக்கத்திற்காக ஜெபிப்போம்.